Hello students, this is Iqbal. Exercise 3.1ல 5th sum பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா cos power 4 alpha by cos square beta plus sin power 4 alpha by sin square beta equal to 1 கொடுத்துருக்காங்க. அதை வச்சு இது ரெண்டையும் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை யூஸ் பண்ணி நம்ம இதை ப்ரூவ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சம்மை பொறுத்தவரை இதை நம்ம வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், இதை ப்ரூவ் பண்ணிடலாம். அப்புறம் இதை வச்சுட்டு நம்ம இதை ப்ரூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஓகே, இதிலேருந்து இதை ப்ரூவ் பண்ணிடலாம், டேரெக்டாக இதிலேருந்து இதை ப்ரூவ் பண்ணிடலாம். ஈஸியாக முடிஞ்சிடும். சரியா? ஓகே, ஃபஸ்ட் நம்ம அந்த கொடுத்ததை எடுத்துக்கலாம். cos power 4 alpha by cos square beta plus sin power 4 alpha by sin square beta equal to 1. இங்கே நம்ம LCM எடுக்க போகிறோம். சரியா? LCMனா என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். cos power 4 alpha sin square beta plus cos sin power 4 alpha cos square beta பை என்ன வரும், இது ரெண்டும் இங்கே வந்துடும். டினாமினேட்டரில் வருமா? நான் ஸ்ட்ரைட்டாக ஸ்டெப் அதிகமாக போகக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இப்படி மல்டிப்ளை பண்ணுறோம், ப்ளஸ் அப்புறம் இப்படி மல்டிப்ளை பண்ணுறோம், அப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை கீழே போடுவோமா? அப்படியே இந்த சைடு வந்தால் என்ன ஆயிரும், மேலே வந்து மல்டிப்ளை தான் ஆக போகுது. இங்கே எழுதிடுறேன் காஸ் ஸ்கொயர் பீட்டா சைன் ஸ்கொயர் பீட்டா. ஓகே, காஸ் ஸ்கொயர் பீட்டா சைன் ஸ்கொயர் பீட்டா. ஓகே, முடிஞ்சு. இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும் பாருங்கள். இங்கே எதுவுமே இங்கே காசே இல்லை பாருங்களேன். ஃபஸ்ட் ஆன்சரில் பாருங்கள், ஏதாச்சும் காஸ் தீட்டா இருக்கா? இல்லை, எல்லாமே சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டான்னு தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன், இங்கே உள்ள காஸ் எல்லாம் ஃபுல்லாக நான் சைனாக மாற்றணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த காஸ் பவர் 4 ஆல்ஃபா இருக்குல்ல, அது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபஸ்ட் ஒரு ஸ்டெப் மாற்றிக்கிறேன். காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர்னு மாற்றிக்கிறேன். ஸோ அதனால் வேல்யூ எதுவும் மாறாது. ஓகே, 2 × 2 4 ஆகிடும். ஸோ அது மற்றதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் sin power 4 alpha cos square beta equal to cos square beta sin square beta. சரியா? இப்போ என்னன்னா நம்ம சின்ன கிளாஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க 1 minus sin square theta equal to cos square theta அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. 1 minus sin square theta equal to cos square theta அப்படின்னு படிச்சிருப்பீங்களா? ஸோ அதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போது காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குது, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம 1 minus sin square ஆல்ஃபான்னு போட்டுக்கலாம். 1 minus sin square ஆல்ஃபான்னு போட்டுக்கிறேன். இதை மற்றதெல்லாம் அப்படி இருக்கட்டும். இங்கே sin square பீட்டா, இங்கே sin power 4 ஆல்ஃபா அப்படி இருக்கட்டும். இப்போ காஸ் ஸ்கொயர் பீட்டாவுக்கு பதிலாக 1 minus sin square பீட்டா, காஸ் எல்லாம் மாற்றிடுறேன், சைன் அப்படியே வச்சுக்கிறேன். cos square பீட்டாக்கு பதிலாக 1 minus sin square beta into sin square beta. சரி, இங்கே மேலே ஸ்கொயர் இருக்குது பாருங்கள், மறந்துட்டேன். மேலே ஸ்கொயர் இருக்குல்ல, அதை போடணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இங்கே இருக்குது. என்ன பண்ணணும்னா a minus b ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்மேட் இருந்தால் எப்படி மாற்றலாம், இதை a ஸ்கொயர் minus 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அதுதான் இங்கே பண்ண போகிறேன். அப்போ இங்கே என்ன இருக்குது, ஏக்கு நேராக 1 இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர், அப்போ 1 தான். -2 ஓகே, ஏ இன்ட்டு பி 1 இன்ட்டு சைன் ஸ்கொயர், ஏ வந்து 1, பி வந்து சைன் ஸ்கொயர், 1 இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் பி ஸ்கொயர். பிங்கிறது என்னங்க, சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா தானே, அது ஸ்கொயர் பண்ணால் சைன் பவர் 4 ஆல்ஃபாவாக மாறிடும். இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா plus 1 into sin square alpha 1 into sin power 4 alpha sin power 4 alpha plus into minus sin power 4 alpha sin square beta. இங்கே பார்த்தீங்கன்னா 1 into sin square beta sin square beta minus into plus minus sin square beta into sin square beta sin power 4 beta.
ஓகே, இப்போ அப்படிங்க உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 into sin square beta sin square beta minus into plus minus 2 sin square alpha sin square beta plus into plus plus sin power 4 alpha sin square beta. அப்படி உள்ள போய் மல்டிப்ளை பண்ணிருக்கேன், வேறு எதுவும் பண்ணலை. இங்கே போய் sin square பீட்டாவை எல்லாத்துலேயும் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். மிச்சம் இருக்குங்க sin power 4 alpha. இங்கே ஒரு மைனஸ் sin power 4 alpha sin square beta. இங்கே என்ன இருக்குது அப்படி எடுத்துக்கோங்க. sin square beta minus sin power 4 beta. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு sin square beta, இங்கே ஒரு sin square beta, ரெண்டுமே என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ப்ளஸில் ரெண்டுலேயும் ப்ளஸில் இருக்குது, ஈக்குவல் அந்த பக்கம் இருக்குது. இங்கே உள்ளே வந்தால் மைனஸ் ஆகும், அப்போனா கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு sin power 4 alpha sin square beta பாசிட்டிவில் இருக்குது, இங்கே அதே தான் இங்கே நெகட்டிவில் இருக்குது. அப்போ இது ரெண்டும் என்ன ஆகிடும், கண்டிப்பாக கேன்சல் ஆகிடும். நம்மளுக்கு என்ன வேணும்னா இந்த LHSல என்ன இருக்குது பாருங்கள், sin power 4 alpha sin power 4 betaன்னு இருக்குது. அது ரெண்டும் நம்ம லெஃப்ட் சைடில் கொண்டு வரணும். அப்போது sin power 4 alpha லெஃப்ட் சைடில் ஆல்ரெடி இருக்குது, இது இங்கேயே இருக்கட்டும். இந்த மைனஸ் sin power 4 beta இந்த சைடு கொண்டு வந்தால் ப்ளஸ் sin power 4 beta. இது மைனஸில் இருக்கா, அந்த சைடு கொண்டு போங்க. 2 sin square alpha sin square beta. hence proved. ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம முடிச்சாச்சு, வந்துச்சு பாருங்கள். ஃபஸ்ட் ஆன்சர் வந்துருச்சு. செகண்ட் ஆன்சர் என்ன சொன்னேன், இதை நம்ம யூஸ் பண்ணி செகண்ட் ஆன்சரை ப்ரூவ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இப்போ செகண்டுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, டேக் 1 ஃபஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கிறேன். என்ன இருக்குது, இது அப்படி எடுங்க. sin power 4 alpha ப்ளஸ் sin power 4 beta. இது உள்ளே கொண்டு வந்து என்ன ஆகும், -2 sin square alpha sin square beta equal to 0. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, sin square alpha whole square plus sin square beta whole square minus 2 sin square alpha sin square beta equal to 0. இப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab மாதிரி இருக்குது. a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. அதுக்கு என்ன ஃபார்முலா, a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர். இங்கே யூஸ் பண்ணோம்ல, அதான் அப்படி ரிவர்ஸில் இங்கே எழுதுகிறோம். பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, sin ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குது. பிக்கு பதிலாக sin ஸ்கொயர் பீட்டா, நடுவில் மைனஸ் ஆனால் இங்கே மைனஸ் போடுங்க, மைனஸ் sin ஸ்கொயர் பீட்டா whole square equal to 0. Taking square root on both side. Square root எடுத்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். மிச்சம் என்ன இருக்குங்க, sin ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் sin ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு 0. அப்போது sin ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு sin ஸ்கொயர் பீட்டா. இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா sin ஆல்ஃபா ஈக்குவல் டு sin பீட்டா. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா வச்சு தான் நம்ம செகண்ட் ஒன்று இப்போ ஈஸியாக ப்ரூவ் பண்ண போகிறோம். செகண்ட் ஒன்றில் LHS நம்ம எடுத்துக்கலாம். LHS என்ன கொடுத்துருக்காங்க, LHS cos power 4 alpha by cos square alpha plus sin power 4 beta by sin square alpha. அப்படியே cos power 4 beta by cos square alpha plus sin power 4 beta by sin square alpha. ஓகே, நம்ம என்ன பண்ணோம், இது ஈக்குவல் டு 1ன்னு ப்ரூவ் பண்ணால் வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா தானே. அப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே கீழே உள்ள ஆல்ஃபாவெல்லாம் பீட்டாவாக மாற்றிடுறேன். அப்போ cos power 4 beta by cos square betaனே போட்டுக்கலாம். ஆல்ஃபாவுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், நான் பீட்டான்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே sin power 4 beta by sin square beta, ஆல்ஃபாவுக்கு பதிலாக பீட்டான்னு போட்டுட்டேன்.
அப்போ இந்த இதுக்கும் இந்த ஸ்கொயர் ஃபோருக்கும் 4ல் 2 போச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும் 2 இருக்கும். அதேமாதிரி இங்கேயும் அடிச்சோன்னா பேலன்ஸ் வந்து 2 இருக்கும். இப்போ என்ன இருக்குது நம்மக்கிட்ட cos ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா. cos ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு 1 ஃபார்முலா. cos ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஒரு முக்கியமான ஐடென்டிட்டி ஈக்குவல் டு 1 ஈக்குவல் டு RHS. ஹென்ஸ் ப்ரூவ். செகண்ட் ஒன்னையும் நம்ம என்ன பண்ணியாச்சு ப்ரூவ் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல்.